வணக்கம் அன்புக்குரியவர்களே. இந்த நாள்ல ஒரு பாஸ்டர் உருட்டிருக்காரு, என்னங்கிறத பார்த்து வந்துடலாம். இந்த மாதத்துல கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, எலோஹீம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் சங்கீதம் சொல்லுது, நம்மோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன். யாக்கோப் யார் தெரியுமா? கைவிட மாதத்துல உன் தேவை, உன் போராட்டம் ஏண்டா நடக்கல, இந்த வாழ்க்கை ஏண்டான்னு பல கேள்வியோடு கூட நீ கடந்து வந்திருந்தாலும் இந்த மாதத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ சும்மா இரு அப்படின்றாரு. ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த காலில். வணக்கங்க. அதாவது இவங்களெல்லாம் நம்ம இப்படி பேசுன உடனே நான் குறை சொல்றேன், அதை சொல்றேன், இதை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி உருட்டுறாங்க. பலர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய எழுதின நற்செய்தி 7வது அதிகாரத்தையும் ரோமருக்கு எழுதிய நிருபத்தையும் வச்சு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், ஏனெனில் நீங்கள் குற்றவாளிகளாக இருக்கிறபடியால் நீங்கள் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டுகளை உருட்டிடுறது. புரியுதுங்களா இல்லையா? இவங்க பாருங்க, ஆண்டவரை வேறு விதமா காட்டுறது எவ்வளவு பெரிய கேவலமான செயல் தெரியுமா? புதிய ஏற்பாடு வாசித்தாதானே எங்களுக்கு தெரியும். இதோ அதாவது மத்திய எழுதின நற்செய்தி 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் சீசர் சொல்ல, இதோ முடிவு புரிந்த உலகம் முடிவு புரிந்தமும் சகல நாட்களும் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் மாசம் மாசம் சொல்லணும்ட்டு எப்படி இவங்க சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, எப்படி மாதம் மாதம் சொல்லிட்டு அப்படியே போயிடுவார் போல் இருக்கு. இந்த போன மாதம் வேற மாதிரி சொல்லிடுவாரு, இந்த மாதம் வேற மாதிரி சொல்லிடுவாரு, அடுத்த மாதம் வேற மாதிரி உருட்டுவாங்க. இது என்ன ஒரு பண்புன்னு எனக்கு தெரியல. உண்மையை சொல்றேன் நானு. மாதம் மாதம் மாத்தி மாத்தி சொல்றது எப்படி? ஆண்டவர் மாத்தி மாத்தி சொல்வாரா? ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். அவர் மாறவே மாட்டார். வாக்கு தந்தா வாக்கு தந்ததுதான். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நான் தருவேன்னு சொன்னார்னா தருவேன் தான். நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னார்னா கொடுப்பாருதான். நான் இதோ வருவேன் அப்படின்னு சொன்னார்னா வருவாரு. திட்டமும் தெளிவுமாக கண்டிப்பா வருவாரு. ஒரு விஷயத்த உங்களுக்கு தருவேன்னு சொன்னார்னா அதை கண்டிப்பா இது பண்ணுவாரு. மனமாற அவர் மணிபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் ஆல்ரெடி நமக்கு சொல்லிட்டார்ல, இதோ சகல காலம் முடிவு புரிந்து உங்களுடைய கூட இருக்கிறேன். மாசம் மாசம் சொல்லிட்டு மாதம் முழுவதும் போயிடுவாரு. இது என்ன ஒரு இதுங்கிறது எனக்கு உண்மையில புரியல. எனக்கு புரிதுங்களா இல்ல? எப்படி ஆண்டவரை எப்படி மாத்தி சொல்ல முடியும்? நமக்கு ஒரு தூதர்களை அனுப்பி வச்சிருக்கிறாரு, நமக்கு பணிவிடை தூதர்கள் இருக்கின்றார்கள். அடுத்த ஸ்டேட்மெண்ட், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒருமனப்பட்டு ஒருவராக இருவராயும் கூடுனீங்கன்னா அங்க வாசம் பண்ணுவேன் இருக்காரு. தினமும் நம்ம அவர் சித்தத்தின்படி நம்ம எதையாயும் ஒன்று கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா செவி கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் மாதம் மாதம் எப்படி வாக்கு பண்ணுவார்? மாதம் மாதம் இவங்கள்ட்ட எப்படி சொல்லுவார்? புதுசா சொல்லுவாரா? புதுசா வெளிப்பாடு இருக்கா? புதுதான காரியங்கள் இருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கு, இந்த மாதிரி பண்ணுவாங்க வைப்பாங்க, எப்படி சொல்லுவார் ஆண்டவர்? அதான் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் நோக்கிறதும் இல்லை, கோர்க்கிறதும் இல்லை, அதற்கு பண்டகச்சாலியும் இல்லை, ஆனாலும் பரமபிதா படைப்பு விட்டுகிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எதை உடுப்போம், எதை குடிப்போம் என்று உடைக்காவும் கவலைப்படாதீங்க. இண்டையிலே போடப்படுகிற அடுப்பிலே போடப்படுகிற காட்டு புல்லுக்கு இவ்வளவாய் உடுத்து வைத்திருந்தா உங்களுக்கு உடுத்து வைக்க மாட்டாரா? சோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த சராசரங்களையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு சொல்லிட்டார்ல. அப்ப எதுக்கு நான் என்னுடைய சுகபோக காரியங்களுக்கும் இந்த வீணான அந்த உலகத்துக்கு பிரகாரமாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் இருக்க மாதிரியான காரியங்கள்லாம் ஆண்டவரே தாரும் தாரும், அதான் தருவேன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, எதை தாரும்? ஐயோ ஆண்டவரே அதை தாரும், இதை தாரும். எதை தாரும்? ஆல்ரெடி அவர் தருவாரியா? காட்டு புல்லுக்கே அப்படி உடிச்சிருக்காரு, சாலமோனுக்கே அப்படி உடுத்துறது இல்லையா? அந்த காட்டு புஷ்பத்துக்கு அப்படி பண்ணிருக்காங்க, அப்படி டிசைன் பண்ணிருக்காராம். அப்படி டிசைன் பண்ண ஆண்டவர் நாம முகச்சாயலா இருக்கக்கூடிய ஆண்டவர். அதாவது எப்படின்னா நாம தேவசாயலா இருக்கோம், அப்படி டக்குனு தங்கு சிப்பிளா இருக்கு. அதாவது ஆண்டவருடைய முகச்சாயலா நாம இருக்கோம், அவருடைய பிள்ளைகளா இருக்கோம். நமக்கு தரமாட்டார் ஐயா? ஒரு முட்டையை கேட்ட அவன் தேரை கொடுப்பானா? நல்லவர்களாகி நீங்களே நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது பரமபிதா உங்களுக்கு தரமாட்டாரா அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னாரு. இந்த உலக பிரகாரமான ஆசிவாசிகளுக்கு ஓடாதீங்கப்பா, அதெல்லாம் உங்களுக்கு வேண்டியதை நான் தருவேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாரு. பிறகு என்ன? சைலண்டட் மாதம் சொல்லிக்கிட்டு இவங்க உருட்டுறாங்க. விசுவாசிகளை ஒரு வேறு விதமா காமிக்கிறாங்க. மாதம் இவங்கள்ட்ட மட்டும் தான் ஆண்டவர் பேசுவாராம், மத்த யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு. அவங்க என்னன்னா தங்களை லேவியருடைய ஆசாரிய முறைமையா வச்சுக்கிட்டு மக்களை ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள இது மாதிரியான காரியங்கள் ஓடாத போயிருக்கிறாங்க. இது என்ன ஒரு இரஸ்பான்சிபிலிட்டிஸ் நீ தெரியலையா இல்லையா? நீங்க கூப்பிட்டு ஆண்டவர் வருவாரா மாட்டாரா? நீங்க அவருக்கு பிள்ளைகள் இருந்தால் உரிமை இருக்கிறது நீங்க கேட்க முடியும், யாராக இருந்தாலும் கேட்க முடியும். ஆனா இவங்க பாத்தீங்களா எவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை? அதாவது நம்மை சுவாதீனத்துக்கு அடிமையாகும் பொருட்டு பக்க வழியாக நுழைந்த கள்ள சகோதரர்கள். புரியுதுங்களா? நம்முடைய சுவாதீனம் என்ன? நமக்கு விதமான 10 பிரச்சனைகள் இருக்கிறது வாழ்வியல்ல 10 பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். அந்த சுவாதீனத்தை உணவு பார்த்து என்ன பண்றாங்க அப்படின்னு நயவஞ்சகமாக தங்களுக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக இவங்க நாசமோசமாக நடந்து கொள்றாங்க. புரியுதுங்களா இல்லையா? கவனம் தேவை. இருக்கிறேன் என்பவர் எப்படி மாதம் இருந்துட்டே இருப்பாரா? வருடம் பேசிட்டு வேற மாதிரி பேசிட்டு வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஒவ்வொரு வருடங்களுக்கும் மாத்தி அப்படியே இது பண்ணிட்டு கொடுக்க மாட்டாரா? இது இப்படிதான் கொடுப்பேன்னு இருக்காரா? எங்க இருக்கு? புரிய போல இருக்கா? மாதம் சொல்லுப்பா,
வருடம் நான் இதை மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லுவேன், இதை பண்ணி சொல்லுவேன், ஆசீர்வாதம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கா? இல்ல. இந்த பைபிள்ல இல்லாத காரியத்தை யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, கவனம் கொள்ளுங்க. புரியுதுங்களா? உடனே பிறகு கடைசியில பாத்தீங்கன்னா என்ன இவரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவீங்க, அதுக்கு அடுத்தாக்குல குறை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வேற போட்டு கிளிக்கிறது. கேட்டா டேங்கிறது, என்னடாங்கிறது, ஆடாங்கிறது, போடாங்கிறது எல்லாம் உங்க வீட்டுல வச்ச ஒரு வேலைக்கார மாதிரி. டே, நான் ஆண்டவருக்கு வேலைக்காரன், மத்த மனுஷ பதவிகளுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சாவதான மயிறு போனா போகுது அப்படிங்கிற மாதிரி நான் போகக்கூடியவன், நான் ஜாவுக்கே பயந்தவன் கிடையாது. நீங்க எல்லாம் யாரு? முதலாவது கற்றுக்கொள்ளுங்க, பைபிளை வாசிங்க, புதிய ஏற்பாடு முழுவதுமாக வாசிச்சுட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதிகாரங்களையும் வாசித்து வாங்க, சரியா? நீங்க அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் இதுல அனுப்புறேன். ஒவ்வொன்றையும் மனப்பாடமா நீங்க சொல்லுங்க, ஒவ்வொரு வாக்கியத்தையும் ஒவ்வொரு அதிகாரங்களையும் மனப்பாடமா வாசிச்சு சொல்லுங்க. குட்டா நீங்க இது பண்ணுவீங்க, வைப்பீங்க. சும்மா போட்டுக்கிட்டு எதையாவது ஒண்ணுகிட்டு வசனமே தெரியாதீங்க, கற்கூரிகளா பயணிச்சுக்கிட்டு இவங்க சொல்றத அப்படியே இது பண்ணி கேட்டுக்கிட்டு கிணத்து தவளைகளாக இருக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வினாவும் விடையும் பைபிள்ல இருக்கு. நம்முடைய வாழ்வியல்ல இருக்கக்கூடிய வினா விடை, எல்லா விதமான காரியங்கள்